ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைப்படுவதாக இந்த காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக உற்சாகமாக ஒரு நாளும் ஏசப்போடு நடக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த காலவெளியில் ஏசப்போ ஒரு வார்த்தையை சொல்லி பிளஸ் பண்ண விரும்புகிறார். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் பைபிளில் யாருன்னு கேட்டால் முதல்ல எல்லாரும் சொல்லுவாங்க தாவீது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தாவீது என்கிற மனுஷன் ஆண்டவர் மேலே வைத்திருந்த வைராக்கியத்தை, நம்பிக்கையை ரொம்ப அழகாக இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். என்னோட கூட சேர்ந்து 27ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்திற்கு நேராக கவனங்களை திருப்பிக் கொள்ளும். ஒரு அழகான வசனத்தை ரொம்ப தைரியமாக எழுதுகிறார். என்னென்னா, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு எழுதுகிறார். ரொம்ப அழகாக டிக்ளேர் பண்ணுறாருல, எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும், ஒரு பெரிய படையே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாதியா. காரணம், என் இருதயம் யாரை நம்பியிருக்குன்னா கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த காலவெளியில் உங்கள் நம்பிக்கை எதன் மேலே இருக்குது? இன்றைக்கி நிறைய எதிரிகள் இருக்காங்களே நம்ம சுற்றிலும். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய எதிரிகள் இருக்கிறார்களோ. உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலை செய்கிற இடத்துல, உங்கள் ஸ்கூல்ஸில், காலேஜில், உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க, ஊழியத்தில் நிறைய எதிரிகள் உங்களை எப்படியாச்சும் கீழே தள்ளணும்னு சொல்லிட்டு நிறைய எதிரி படைகள் ஒரு வேளை எழுமி நின்று கொண்டிருக்கிறதோ. தாவீது சொல்கிறாரு, எனக்கு விரதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன், என் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குது. ரொம்ப அழகாக அந்த வசனத்தை முடிக்கிறார். என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழுமணும், எதிலே அவர் நம்பிக்கையாக இருப்பார்? முதலாம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சணும்? அவர் என் வெளிச்சமாக இருக்கிறாரியா? அவர் தான் எனக்கு பலனாக இருக்கிறாரு. இதுக்கு மேலே நான் யாருக்கு பயப்படணும்? அவர் தான் சொல்கிறாரு, எனக்கு விரதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இருக்குது. அவர் என் வெளிச்சமாக இருக்கிறார். நான் இருளில் நடந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குதா? நீங்கள் ஃபெய்த்தோடு டிக்ளேர் பண்ணுறீங்களா? அன்றைக்கி என்னோட சேர்ந்து, எனக்கு விரதமாக பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படேன், காரணம் என்னை நடத்துகிறவர் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லி பாருங்களேன், உங்களை விரதமாக மலை போல் எழும்பியிருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் அப்படியே கர்த்தர் அழகாக ரெடியூஸ் பண்ணிடுவார். கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு நடத்த போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.